அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 20 7வது மற்றும் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். அப்ப ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்படின்னா அவங்களுடைய பலன் எதுல இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய ரதங்கள், அவர்களுடைய குதிரைகள். அப்ப அவர்கள் யாரை நம்பி இருக்கிறார்கள், எதை நம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய சொந்த பலத்தை சார்ந்திருக்கிறார்கள். அந்நாட்களிலே ராஜாக்கள் பாருங்க, அவங்களுடைய படைகள் அதுதான் அவங்களுடைய பலனா இருந்தது. அப்பா அவங்ககிட்ட எல்லாம் வேணாம்ப்பா, சேரியட்ஸ் இரும்பு ரதங்கள் வச்சிருக்கிறாங்கப்பா, இல்ல. அப்போ அவர்களுடைய நம்பிக்கை எதை வைத்துனா, தங்கள் சொந்த பலத்தை சார்ந்தது. அப்ப தங்கள் சொந்த பலத்தை சார்ந்தவர்களுடைய விளைவு என்னவா இருக்கிறதுனா, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க சொந்த பலத்தை நீங்க சார்ந்திருப்பீங்கன்னா உங்களால ரொம்ப செய்ய முடியாது. அதனுடைய விளைவு தோல்வியில தான் முடியும். எனவே நான் சொல்லுகிறேன், உங்கள் சொந்த சுய பலத்தை சார்ந்திருக்க வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அப்ப இயேசுவின் பலனை சார்ந்திருக்கும் பொழுது எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் சாத்தியமாகும். அப்ப அடுத்து என்ன போட்டிருக்கு, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை. we boast in the name of God. அப்படின்னா நம்ம தேவனுடைய நாமத்தை சார்ந்திருக்கிறோம், அவருடைய பலனை சார்ந்திருக்கிறோம், அவரையே ஆதாரமாய் கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு என்னன்னா, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். அப்படின்னா என்னன்னா, எப்பா சுயபலத்தை சார்ந்தவர்கள் முறிந்து விழுந்து விட்டார்கள், தேவ பலத்தை சார்ந்திருக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரை சார்ந்து, கர்த்தருடைய பலனை சார்ந்து, கர்த்தரே உங்கள் ஆதாரம் என்கிற சத்தியத்தில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எந்த காரியத்தில் ஜெயம் வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு இன்னைக்கு ஒரு ஜெயம் வேணும், கண்டிப்பா இன்னைக்கு இதுல ஒரு முடிவு வந்தே ஆகணும் பிரதர், கர்த்தர் சொல்றாரு, இந்த நாள் உனக்கு ஒரு வெற்றி நாளாக இருக்கும். ஆமென். அப்ப அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். உங்களை பாய்க்கிறவர்கள் முறிந்து விழுவார்கள். சுயபலத்தை சார்ந்து உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்களே, அவர்கள் முறிந்து விழுவார்கள். ஆனால் நீங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள். உங்களோடு கர்த்தர் இருக்கிறார்கள் என்பதை அதனால் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.